ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் மாமியார் வீடு. ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து ஒரு குரங்கு வந்து குட்டி குரங்கு கரெக்டாக இந்த டயத்துக்கு இப்போ மணி 5 மணி, ஒரு 4-5 நாளாக தொடர்ந்து இந்த இடத்துக்கு அந்த குரங்கு வருது. ஏதோ எங்ககிட்ட இருக்கிற அந்த மிக்சரு பழம்னு ஒவ்வொரு நாள் என்ன இருக்கோ அதை வைக்கலான்னு பார்த்தோம். என்னடா இது திடீர்னு ஒரு நாள் வந்திருக்கேன்னு மொதல் நாள் வச்சோம். இந்த 4-5 நாளும் அது தொடர்ந்து வருது. இன்றைக்கி சாதம்லாம் வைக்கிறோம். எப்படி நம்ம மனுஷங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே உட்காந்து சாப்பிடுது பாருங்கள். நான் குரங்கு நிறையா தடவை பார்த்துருக்கேன், அது சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன். ஆனால் அது இப்படி ரொம்ப அன்போடு நம்ம கொடுக்குறது, அதுவும் கையில் கொடுத்தாலும் வாங்கிக்குது. நான் அது பக்கத்தில் நின்று தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகாமல் பயப்படாமல் நம்ம வைக்கிற சாதத்தை அப்படியே அது எப்படி நம்ம மனுஷங்க உட்காந்து சாப்பிடுவோம்ல அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாப்பிட்றத பாருங்களேன். அப்படியே நம்ம மனுஷங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பாருங்களேன். கையை ஊனிக்கிட்டு சாப்பிட்றது, நம்மளை மாதிரியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்றது பார்க்குறதுக்கே கொஞ்சம் க்யூட்டாக இருக்குல்ல. யாராவது கொஞ்சம் அழகு இல்லாமல் இருந்தாங்கன்னா குரங்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த குரங்கு குட்டி சாப்பிட்றது எவ்வளோ அழகாக இருக்குது. ஆண்டவனோட படைப்பில் எதுவுமே அழகு இல்லைன்னு இல்லைங்க, எல்லாமே அழகு தான். நம்ம மனசை பொறுத்து தான் அந்த அழகு இருக்குது. அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக சாப்பிடுது. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த இடத்துல அந்த குரங்கு அழகாக சாப்பிடுன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது, வேறு எதுவுமே தோணலை. ஆனால் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், குரங்கு வந்து அசிங்கமாக இருக்குது, குரங்கு மாதிரி அசிங்கமாக இருக்கேன்னு திட்டுறோம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் யாரையுமே உருவத்தை வச்சு கேலி பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த குரங்குக்குட்டி எவ்வளோ அழகாக சாப்பிடுது. இறைவனோட படைப்பில் எதுவுமே அழகுதாங்க. நான் சொல்கிறதுல எத்தனை பேர்த்துக்கு உண்மைன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். செல்லக்குட்டி, ஓய் இரு, நான் வரல.